போட்டு. சரி மாமி, நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கேன். என்ன மாமி இவ்வளவு செழிப்பா சொல்றீங்களே? ஒரு குழந்தை இருந்தா தேவல எங்க அதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சுடாமி. நீங்க தான் 7ஆம் தரமா கட்டின பொம்மநாட்டியா? 7ஆம் தரமா நான் தான் அவருக்கு 7ஆம் தரம் நான். மாமி நமஸ்காரம். வாடாம்பி வா. சேமா இருக்கலா? ம். வயிற்றுச்சலா இருக்கு. ஏன் வயிற்றுச்சலா இருக்குது? கிழட்டு பைய முப்போக விளையிற பூமி அப்படி தரிசா போட்டு வச்சிருக்கானே. என்னடா குத்தகைக்கு கொடுத்தாலாவது நானாவது. அம்பி உனக்கு ஒண்ணு சொல்லவா? மாமா எனக்கு 10 குழந்தை தரேன்னு சொன்னா. புள்ள பிடிக்கிறவனா இருப்பான். ரொம்ப நாளா குழந்தையே இல்லையா? எங்கேயோ அனாதாசத்தை தத்தெடுக்க போறேன் போல. குழந்தையே இல்லையா ரொம்ப நாளா? மாமா சொன்னாரு அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தா 10 குழந்தை பெத்துக்கலாம். வருஷத்துக்கு ஒரு குழந்தை. எந்த மாதிரி இருந்தாலும் இனி வாய்ப்பு இல்லை. அது பீஸ் போன பல்ப்பு. நான் சொல்றது கேளுங்க. அப்படி சொல்லாத நம்பி. அவரை நம்பித்தான் நான் இருக்கேன். நான் உங்களை நம்பித்தான் இருக்கேன். நீங்க அங்க நம்பி இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன குறைச்சா? ஆள்ல குறைச்சலா? அழகுல குறவா? மாமா என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு தெரியுமா? கிழிச்சாண்டாலும் உங்க அன்னத்துல குறைச்சலா? எண்ணத்துல குறைச்சலா? உங்க கிண்ணத்துல தான் குறைச்சலா? வெள்ளி கிண்ணமா அடுக்கி கொண்டு வந்தீங்களா மாமி? உங்க வாழ்க்கை பாழாயிடுத்து. என்னடா அம்பி சொல்றா? கிழட்டு பைய உங்களுக்கு துரோகம் பண்றேன். யாரு துரோகம் பண்றா? உங்க புருஷன் தான். அப்படிலாம் சொல்லாட தம்பி. அதெல்லாம் துரோகம்லாம் பண்ண மாட்டேன். நான் கேட்குறேன், நீங்க அவளுக்கு எத்தனாம் தரம்? 7ஆம் தரம். நீங்க அவளுக்கு 7ஆம் தரம். உங்களுக்கு அவர் எத்தனாம் தரம்? சரி, மூத்திரம். என்ன மூத்திரம்? மூத்திரம் ஒரே தரம். ஒரே தரம். என்ன நடந்துன்னு கேளு மாமி. கிழட்டு பைய உங்களை காட்டுல ஒரு பொம்பளை தேவையா? நான் கேட்குறேன், செப்பு சில மாதிரி வச்சுக்கிட்டு முதே பைய தேவையில்லாம பார்த்துக்கிட்டு திருறான இந்த கிழட்டு பைய. அறிவு வேண்டாம். சோர்ந்தீங்கன்னா என்ன திக்கிறான்னு கேட்குறேன். என்னடா அம்பி சொல்றா? ஏன் மாமா திட்டிகிட்டே இருக்கா? ரகசியம் மாமாட்ட சொல்லிடுவேன். இது கெட்ட வழக்கம் தான் ஆகாது இருக்கேன். எதை எடுத்தாலும் போய் சொல்லிடு. நான் மாமாவுக்கு தெரியாம எதுவுமே பண்ண மாட்டேன். புல்லுக்கட்டு கருப்பா இருக்கலாம். முன்னாடி தானே? ஆமா. அவ எப்பவும் புல்லுக்கட்டு எங்க போடுவா? கொல்லப்புறம் போடுவா. நேற்று நடு வீட்டுல போட்டா. என்னடா அம்பி சொல்ற? நீங்க கோயிலுக்கு போயிட்டாரு. ஆமா. நாங்க உட்காந்து கொட்டையை பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கேன். என்னது? மாட்டுக்கு மறுபடியுமா? வேற வழி மாட்டுக்கு பருத்தி கொட்டை ஆடுறதோட சேர்த்தா. நம்மள தான் ஏரியா பக்கமே விட மாட்டேங்கிறீங்களா? என்னப்பா செய்யறது? நீயாவது உதவி பண்ணலாம். சரி விடு. நீனு இதே வேலையாதான் தெரியுறியா? பாருப்பா, மாட்டுக்கு பருத்தி கொட்டை ஆடுறதுக்கு திடீர்னு கொல்லப்புற கதவுல ஒரு சத்தம். டக் டக் டக்னு. கதவு ரிப்பேரா இருக்கணும். யாரா அது? மாமி கோயிலுக்கு போயிருக்கா, நம்ம இங்க இருக்கோம். டொக்கு போடுறது யாரு? டொக்கு டொக்குன்னு சத்தம் கொடுக்குறது யாரு அப்படின்னு சந்தேகத்தில் உடைய அந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, மாமா ஓடி வந்து கதவை திறந்துட்டா. கதவை திறந்துட்டா பார்த்தா கதவுக்கு வெளியே கருப்பாயி, கதவுக்குள்ள மாமா. இப்போ நீங்க தான் கருப்பாயின்னு வச்சுக்கிறோங்க. நான் கருப்பாயி ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நான் தான்ப்பா மாமா. நான் வந்து இல்ல, நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியணுமா வேணாமா? தெரியும். இல்லைன்னா போங்க, நான் சொல்ல சொல்றாங்க. இப்போ நீங்க மாமி இல்ல, கருப்பாய். மாமிங்கிற எண்ணத்தை அழிச்சிருங்க. சொல்றத கேட்கணும். நான் மாமாட்ட சொல்லு. சொல்றாங்க. நீங்க கருப்பாய், நான் கருப்பாய். நான் வந்து மாமா. மாமா அடி மாமா கருப்பாயிட்ட நடந்துக்கிட்டு தான் இப்போ சொல்லி காட்டுறேன். புரியுதா? அடி நடந்துக்க மாட்டேன். கண்ணார பார்த்தேன் நான். கேட்டா கண்ணு கேட்கறது. பாடி பாடி இல்லடா, பாடி. அடி கருப்பாய் வா. மாமி அழைத்துக்கு போயிருக்கா. நெளிய கூட இப்படிதான் கருப்பாய் நெளியில கப்புன்னு குடிச்சா வச்சுக்க. ஒரு புடி கொடுத்த காசுக்கு பிடிச்சா வருங்க. இப்படி கருப்பாய். கருப்பாய்க்கு காசு கொடுத்தாரா? ஒரு சும்மா வருவாங்க. பணம் கட்டி சேர்த்து. என்னது பணம் கட்டியா? சேர்த்துருக்காப்புல வேலைக்கு. பணம் கட்டி நல்லது. இப்படி பிடிக்கல கருப்பாய் பிடிச்ச மாதிரி பிடிங்க. நல்லா பிடிக்க. பிடிச்சிருக்கேன். சொல்றேன் பிடிக்கிறீங்க. ஏசுநாதனாட்ட இப்படி வச்சிருக்கீங்க. நல்லா பிடிக்கணும். கருப்பாய் எப்படி பிடிச்சா தெரியுமா? கப்புன்னு. நீங்க என்ன பிடிக்க முடியாது? அப்படி பிடிச்சிட்டு பாடி கருப்பாய். மாமி இல்லை, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறோம். எதை சொல்ற மாமா? எப்படி சொன்னா தெரியுமா? எப்படி? ரொம்ப பெருசா மங்கியதோ நிலவினிலே கனவிலிது கண்டே
பாடிட்டு ஆஹா என்ன செஞ்சா தெரியுமா? என்ன ஏசுல. பண்ணா? ஆத்துக்குள்ள கூட்டு போனார். ஆ, பீராவை திறந்து என்னது என்னது பீரோல திறந்து உங்க புடவை சுங்குடி புடவை பூரா அடுக்கி வச்சிருக்கலாம். ஆமா அதுல ஒண்ணு எடுத்தா எடுத்து 2 கிழிச்சா டர்ன்னு. ஐயோ ஏன்டா அப்படி கிழிச்சாரு? உங்களுக்கு பூரா 16 கஜ புடவை இல்ல, ஆ, அது என்ன பண்ண அதிகமா பாதி அவாட்ட கொடுத்துட்டு பாதியை இருக்கிற மாதிரி மடிச்சு உள்ள வச்சுட்டா. இப்ப நான் சொல்றது சந்தேகமா இருந்தா நீங்க ஆத்துக்குள்ள போங்க, சேலையை தூக்கி பாருங்க, ஏதா? கிழிஞ்சிருக்கும் ஏன் பீரால சேலை. இன்னும் சந்தேகமா கருப்பாயிட்டு அங்க போய் அங்க சேலை தூக்கி பாருங்க, அங்கேயும் கிழிஞ்சிருக்கும். என்னது என்ன பாதி சேலை அங்க இருக்கணும். சேலையை எடுத்தாவா கரத்துல வச்சு அமுக்குனார் பாருங்க, இன்னைக்கு வந்து இருக்குது வச்சுக்கோடி ஆ, அப்படின்னு சேலையை கொடுத்துட்டு சேலையை கொடுத்துட்டு இப்படி தூக்கி பிடிச்சிட்டு கொடுத்துருக்காரு முத்தம். நக்கிட்டான் உதட்ட, கண் கொண்டு பார்க்க முடியல. மாமா அப்பெல்லாம் பண்ண மாட்டாரு, எனக்கே கொடுத்ததுல போடாம்பி. அதைத்தான் சொல்றேன், உங்களுக்கே கொடுக்கலையா அங்க என்ன மயத்துக்கு இருந்தாலும் கொடுக்குறேன். இல்லை நானாவது கொடுத்துருப்பேன்ல. என்ன சும்மா இருக்கிறதுக்கு அப்புறம் வண்டிக்கு டிரைவர் வேணுமா இல்லையா? வரட்டும் நீங்க விடக்கூடாது, இதை கண்டிச்சு வைக்கிறீங்க, புரியுதா? மாமா நம்பி 10 குழந்தை பெக்கலான்னு இருந்தேன். கரல் சர்வ பூஜை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்புறம் நான் கொடுக்குறேன்னு சொல்றேன், அப்புறம் மாமா கூப்பிடுறம்பி. கண்டிச்சு வைங்க. ஆனா இந்த தாக்கலை நான் தான் சொன்னோம்னு அவட்ட சொல்லிடக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். மாமா மாமா கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன்.